காதல் இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம முன்னாடி வந்து நிக்கிறது சினிமா சீன்ஸ் தான். ஹீரோ பின்னாடி வயலன் வாசிக்க, ஹீரோயின் மேல பூக்கள் விழ, இப்படி ஒரு இமேஜ் நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா உண்மையில காதல்னா என்ன? அது வெறும் ஒரு அட்ராக்ஷனா, இல்ல ரெண்டு பேரோட புரிதலா? இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியா வேர்ல்ட்ல பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்னு ஒன்னு தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அதுக்கு நேர் எதிரா இருக்கு. இந்த 5 நிமிஷம் நம்ம லைஃப்ல இருக்கிற அந்த அழகான அம்ப பத்தி பேசுவோம். நம்ம எல்லாருமே கிராண்ட் ஜெஸ்டர்ஸ்க்காக வெயிட் பண்றோம். பர்த்டேக்கு பெரிய சர்ப்ரைஸ், எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ், இதுதான் லவ்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையான காதல் சின்ன சின்ன விஷயத்துல தான் இருக்கு. கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆனாலும் பார்ட்னருக்கு பிடிச்சமா காஃபி போட்டு தரத்துல இருக்கு. சாப்பிட்டியான்னு கேரோட கேக்குற அந்த ஒரு மெசேஜ்ல இருக்கு. உங்க கவலைய சொல்லும்போது எதுவும் பேசாம உங்க கையை பிடிச்சிட்டு பக்கத்துல உட்கார்ற அந்த பிரசன்ஸ்ல இருக்கு. சினிமால வர மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம போகலாம், ஆனா அங்க இருக்கிற அமைதி தான் உண்மையான காதல். ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டா கண்டிப்பா சண்டை வரும். கருத்து வேறுபாடு இல்லாத காதலே கிடையாது. ஆனா அங்கதான் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது யாரு கரெக்ட்னு பார்க்காம ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிக்கிறது தான் மெச்சூரிட்டி. லவ் இஸ் நாட் அபவுட் ஃபைண்டிங் அ பெர்ஃபெக்ட் பர்சன். இட்ஸ் அபவுட் சீயிங் அன் இம்பர்ஃபெக்ட் பர்சன் பெர்ஃபெக்ட்லி. நம்ம ஈகோவை பக்கம் வச்சுட்டு சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா அங்க நீங்க தோக்கல, உங்க அம்பு தான் ஜெயிக்குது. இதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் செல்ஃப் லவ். உங்கள நீங்களே நேசிக்க தெரியலன்னா இன்னொருத்தர உண்மையா நேசிக்க முடியாது. காதல் உங்க லைஃப ஃபில் பண்ணக்கூடாது, உங்க லைஃப்ல ஒரு பார்ட்டா தான் இருக்கணும். நீங்க நீங்களா இருக்கும்போது